வணக்கம் நண்பர்களே. 100 டேஸாக ஒர்க் அவுட் சேலஞ்சில் டே 7. நேற்று நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியல ஃபீவர்னால். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே வாக்கிங் போயாச்சு. வாக்கிங் போயிட்டு காலேஜ் கிளம்பி போயிட்டு வந்துட்டோம் நண்பர்களே. வந்தோடனே நம்ம ஒர்க் அவுட் ப்ளேஸ் வந்தாச்சு. ஒர்க் அவுட் ப்ளேஸ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு நண்பர்களே. ஃபஸ்ட்டு புல்லப் தான் நண்பர்களே. புல்லப் வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு புல்லப் வந்து ஒரு 7 10 புல்லப்ஸ் எடுத்தேன் நண்பர்களே. இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணி ஒரு 15 புல்லப் எடுக்க ஆரம்பிச்சாச்சு நண்பர்களே. புல்லப் கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு ஒர்க் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு புஷ்அப் தான் நண்பர்களே. புஷ்அப் வந்து 5 செட்டு 10 ரெப்னு 50 புஷ்அப் 10 ரெப் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் க்ரன்ச்சஸ் போய்ட்டோம் நண்பர்களே. க்ரன்ச்சஸும் அதே தான் 5 செட்டு 10 ரெப்னு 50 க்ரன்ச்சஸ் பண்ணுவோம் நண்பர்களே. இதே மட்டும் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் நண்பர்களே. க்ரன்ச்சஸும் பண்ணி முடிச்சோன்னா டேரெக்டாக குவாட்ஸ் போய்ட்டோம் நண்பர்களே. குவாட்ஸ் வந்து 40 குவாட்ஸ் தான் நண்பர்களே பண்ணோம். குவாட்ஸ் மட்டும் என்னான்னு தெரில நண்பர்களே. அதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட்டே பண்ண முடியல. 40 பண்ணுறப்பயே நம்மளுக்கு தொடையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஓகே நண்பர்களே. அடுத்து டேரெக்டாக சைட் பிளாங்க்கும் அதே 1.5 நிமிஷம் சைட் பிளாங்க் எடுத்தேன் நண்பர்களே. இது மட்டும் நம்ம ஒர்க் அவுட் ஜேர்னியில் வந்து நம்மளோட ட்ராவல் பண்ண நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ரோட்டீன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் வந்து ஒன்றும் இல்லை. மதியானம் சிக்கன் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் தான் இன்னும் சரியாகவே செட் ஆகலை. அது ஏதோ பார்ப்போம். சாட் ஜிபிட்டியில் போட்டு ஒரு ஊரில் ஒரு நிறைய அதோட கதை சரி. பாய் நண்பர்களே.